நான் அழுத நேரத்தில என்னையும் தேடி வந்து தேற்றின தெய்வமே, தேற்றின இயேசுவே. யாரும் இல்லை என்று சொல்லி நான் அழுத நேரத்தில என்னையும் தேடி வந்து தேற்றின தெய்வமே, தேற்றின இயேசுவே, தேற்றின தெய்வமே, தேற்றின இயேசுவே. கண்ணீருக்கு பஞ்சம் இல்ல, கவலையோ கொஞ்சம் இல்ல, என்னையும் தேத்திட எனக்கென்று யாரும் இல்ல, எனக்கென்று யாரும் இல்ல. கண்ணீருக்கு பஞ்சம் இல்ல, கவலையோ கொஞ்சம் இல்ல, என்னையும் தேத்திட எனக்கென்று யாரும் இல்ல, எனக்கென்று யாரும் இல்ல. தந்தனியா நான் இன்றேனையா, என் அருகில் வந்து மார்போடு அணைத்தீரையா. தந்தனியா நான் இன்றேனையா, என் அருகில் வந்து மார்போடு அணைத்தீரையா, என் அருகில் வந்து மார்போடு அணைத்தீரையா, என் அருகில் வந்து மார்போடு அணைத்தீரையா. யாரும் இல்லை என்று சொல்லி நான் அழுத நேரத்தில என்னையும் தேடி வந்து தேற்றின தெய்வமே, தேற்றின இயேசுவே. நல்லா கை தட்டுவீங்களா? ஆண்டவருக்காக கர்த்தர் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? தன் சொந்த குமாரனையே கொடுத்த பிதாவான தெய்வம் எல்லாத்தையும் கொடுப்பாரு. வாழ்க்கை என்னும் பாதையில நான் நடந்த வேளையில எத்தனையோ துரோகங்கள், ஏமாற்றும் தோல்விகள். வாழ்க்கை என்னும் பாதையில நான் நடந்த வேளையில எத்தனையோ துரோகங்கள், ஏமாற்றும் தோல்விகள், ஏமாற்றும் தோல்விகள். மனம் உடைந்து நான் அழுதேனையா, மனம் இறங்கி அழாதே என்றீரையா. மனம் உடைந்து நான் அழுதேனையா, மனம் இறங்கி அழாதே என்றீரையா. மனம் இறங்கி அழாதே என்றீரையா. ஏசப்பா நீர் இருக்க எனக்கு ஒன்னும் குறையில்ல, ஏசப்பா நீர் இருக்க எனக்கு ஒன்னும் குறையில்ல. உண்மையே பார்த்து பார்த்து குடும்பத்தை நடத்திடுவேன், உண்மையே பார்த்து பார்த்து ஊழியத்தை செஞ்சிடுவேன். ஏசப்பா நீர் இருக்க எனக்கு ஒன்னும் குறையில்ல, உண்மையே பார்த்து பார்த்து ஊழியத்தை செஞ்சிடுவேன், ஊழியத்தை செஞ்சிடுவேன். ஹல்லேலூயா. கண்ணீரும் கவலையுமான இருந்த அந்த வாழ்க்கையில இயேசு என்ற தெய்வம் வந்த உடனே ஸ்டெப் பை ஸ்டெப் பைபிளை படிக்க, ஜெபம் பண்ண, உபவாசம் இருக்க கர்த்தர் நல் பாதையில நடத்தினார். நல்ல தொடர்புகளை கொடுத்தார், நல்ல சபையை கொடுத்தார், ஊழியர்களை கொடுத்தார். அதுக்கு பிற்பாடு நல்ல ஊழியத்தை கொடுத்து தனியாக நாங்கள் ஊழியம் செய்வதற்கும் உதவி செய்தாரு. பைத்தியம்னு சொன்னாங்கல்ல, இப்போ எனக்கு கடந்த நாட்கள்ல ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஐயா கூட சொன்னார், ஆபிரகாம் ஐயா கூட சொன்னாரு, என்னன்னா இந்தியாவுடைய கோஆர்டினேட்டரா. அல்லேலூயா சொல்லுங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு நிறுவனத்துல இந்தியாவுடைய கோஆர்டினேட்டரா என வச்சிருக்கிறாங்க. அதுக்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்றேனே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா எனக்கு தானே நடந்துச்சு, அதனால உங்களுக்கு கைத்தட்டெல்லாம் பிடிக்காது இல்ல, உங்களுக்கு நடக்கல, எனக்கு தானே நடந்துச்சு இல்ல. ஐயோ, தேவனை மகிமைப்படுத்தி கையை தட்டி ஆமென் சொல்வீங்களா? உங்க வாழ்க்கையிலையும் அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இயேசுவை போல யாருமே இல்லை. அவர் அன்புக்குரியவர், அவர் அற்புதமான தேவன். உனக்காக எனக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கோர சிலுவையிலே தன்னையே மாய்த்து உயிரை கொடுத்து ஒப்பு கொடுத்தார்.
கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் மனுகுலத்தின் பாவங்களுக்காக என் இயேசு வாழ்ந்தார். இன்றைக்கு அவர் ரத்தம் சிந்தப்படவில்லை என்றால் உலகுக்கு மன்னிப்பும் இல்லை, மீட்பும் இல்லை. ஆட்டு ரத்தமோ, மாட்டு ரத்தமோ, கோழி ரத்தமோ, எந்த மனிதனுடைய ரத்தமோ மனுஷனுடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய முடியாது என்று என் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ரோமர்ல நீங்க எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது என் அன்புக்குரியவர்களே, 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் ரூபிக்கப்பட்ட தெய்வமாம், சத்தியத்தின்படி மாம்சத்தின்படி தாவீதின் குமாரனாக இந்த பூமியில சந்ததியில வந்த ஒரு தேவ மைந்தனாக இருந்தார். பரிசுத்த ஆவியின்படி அவர் தேவ புதல்வனாய் மனுஷகுமாரனாய் வந்தார். 3ஆமாக ஒரு காரியம் போடப்பட்டிருக்கிறோம். இந்த உலகம், இந்த சயின்ஸ், இந்த விஞ்ஞானம் இயேசு மரித்தார் என்பதற்கு சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே இயேசுதான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறது. எந்த மனிதனுக்கும் இப்படிப்பட்ட சர்டிபிகேட் கிடையவே கிடையாது. ஒரே ஒரு தெய்வம். நல்ல கரங்களை தட்டி, உனக்காக எனக்காக கல்வாரியிலே உயிரை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருக்கிறார். அவர் இன்றைக்கும் இருக்கிறார். அவர் சாகாத தெய்வம். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, என் தகப்பனே, தாய்மார்களே, ஒருவேளை உங்க வீட்டுல இந்த குடியை தவிர்த்து வேற எந்த பிரச்சனை இருக்குதா? சம்பாதிக்கிறதெல்லாம் நிக்கலையா? கடன் போராட்டங்களா? ஒருவேளை கவலையோடு இருக்கிறீங்களா? சூசைட் பண்ணிக்கலாம் நினைக்கிறீங்களா? இல்ல, என்ன போல தப்பான முடிவு எடுத்துக்காதீங்க. இந்த பெங்களூர் ரோட்ல 18 முறை சூசைட் அட்டன் பண்ணேன். ஆனா எப்படி தெரியல, சாவல. இன்னைக்கு அவர் மகிமைக்காக உயிரோடு நிக்க வச்சுக்கிறாரு. அது ஆமென் சொல்ல முடியுமா? இன்றைக்கும் போலீஸ்காரர்கள் அடிச்சு அடி என் 2 பாதங்களும் நடக்க முடியாது. நான் நல்ல ஒரு மெத்தன்னு ஒரு ஷூ போட்டாதான் என்னால் நடக்க முடியும். ஏனென்றால் உள்ள தண்டு தண்டாக வீங்கி இருக்கிறது. அந்த வழியோடு கூட பட்டி தட்டி கிராமங்கள் இந்தியா முழுக்கும் என் இயேசுவை சுமந்து சொல்லுகிற இந்த பாக்கியத்தை இந்த வேதாகமம் எனக்கு கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் இந்த தேவனை நான் என்னவென்று சொல்ல முடியுமாமா? இந்த தேவனை போல ஒரு பரிசுத்தமான தேவன் இல்லையே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்னைக்கு பைத்தியமா இருந்துன்னா ஒருவேளை செத்து இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மூலையில எங்கேயோ இருந்திருக்கலாம். இயேசு ஏத்துக்கொள்ளாம இருந்திருந்தா இந்த பாவ மன்னிப்பு பத்தி தெரியாம போயிட்டு இருக்கிறோம், நரகத்தை பத்தி தெரியாம போயிட்டு இருக்கிறோம், செத்து மடிஞ்சு போயிட்டு இருப்பேன். இயேசு என்னை ரட்சித்தார். நிரூபிக்கப்பட்ட உண்மை. இந்த உலகத்தால நீங்க யாரெல்லாம் எடுத்தீங்கன்னா வாசித்து பாருங்க. ரோமர் 1:5 சொல்லுகிறது, அவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில பிறந்த தேவ மைந்தன். யாரெல்லாம் வாசிக்கிறீங்களா? மாம்சத்தின்படி தாவீதின் பிறந்தவரும், மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில பிறந்தவரும், பரிசுத்தமுள்ள ஆவியின்படி, பரிசுத்த ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று எண்ணப்பட்டவரும், உயிர் தெழுந்ததினாலே. நல்லா கவனிங்க. நோட் தி பாயிண்ட் யுவர் ஆனர். இட்ஸ் a very important point. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். பலமாய் கையை தட்டி, பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமார். ஐயோ, இந்த சத்தம் தேவன் மகிமைக்காக. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. உண்மையா சொல்றீங்களா? ஆமென் சொல்றீங்களா? இயேசுவை போல யாரும் இல்ல என் வாழ்வினில் இனிமேல் ஏது தொல்ல. இயேசுவை போல யாரும் இல்ல என் வாழ்வினில் இனிமேல் ஏது தொல்ல. கை தட்டுறீங்களா? இன்னும் ஐயா சொன்ன மாதிரி இன்னும் 10 நிமிஷத்துல கொடுத்துடுறேன். ஹல்லேலூயா. கை தட்டி ஆட்டமெல்லாம் ஆடி வந்தேன் நான், பாடாத பாட்டும் எல்லாம் பாடி வந்தேன். ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடி வந்தேன் நான், பாடாத பாட்டும் எல்லாம் பாடி வந்தேன். தேடாத தெய்வம் எல்லாம் தேடி வந்தேன், தேடாத தெய்வம் எல்லாம் தேடி வந்தேன். தேடி வந்த இயேசுவை நான் பாட வந்தேன், என்னை தேடி வந்த
அந்த இயேசுவை நான் பாட வந்தேன். இயேசுவை போல யாரும் இல்ல என் வாழ்வினிலே ஏது சொல்ல. அல்லேலூயா. அவரை போல யாருமே இல்லையே, எனக்கு என்ன தொல்லை? ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில இயேசு வரணும். மனிதகுலம் அதை கண்டுகொள்ள வேண்டும். பலமாய் ரூபிக்கப்பட்டவர், நிரூபிக்கப்பட்டவர் அவர். நான் நிறைய வசனத்தை கொண்டு வந்து எல்லாமே இங்க இருக்குது, அதெல்லாம் சொல்லி உங்ககிட்ட போர் அடிக்க விரும்பல. ஏன்னா நிறைய சொல்லி அதெல்லாம் உங்களை டம்ப் பண்ணி ஒண்ணுமே புரியாம எழுந்து போகிறத விட ஒரு காரியத்தை மாத்த சொல்லுகிறேன். ஒரே ஒரு உண்மை என்னன்னா, அவருடைய பிள்ளைய பிதாவாகிய தெய்வன் அவருடைய சொந்த குமாரனை உங்களுக்காக, எனக்காக, ஒட்டுமொத்த உலகத்துக்காக இந்த பூமிக்கு கொடுத்தவர். இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது ஒண்ணு புரிஞ்சு கொள்ளுங்க, மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவார் தருவார் தருவார். உங்களுக்கு தான் சொன்னேன், கைகளை தட்டி ஆமென் சொல்லக்கூடாதா? மற்ற எல்லாவற்றையும் தருவார். நிம்மதி, சமாதானம், இறந்து போன எங்க குடும்பத்துக்கு எல்லாவற்றையும் கொடுத்தாரு. நல்ல நிலையில இருக்கிறோம். தேவன் எங்களை வாழ வைக்கிறார். அவ்வளவுதான். பெரிய பெருமைன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அங்க அன்னைக்கு ஒரு 10 ரூபாய் பிச்சை எடுத்திருந்தோம். ஆனா அந்த கார் தான் நினைக்கிறேன், அந்த பின்னாடி இருக்கு அந்த கார்ல இன்னைக்கு வர்றதுக்கு பெருமையெல்லாம் சொல்லல, தப்பா நினைச்சிருக்கேன். நான் அது மாதிரி சாட்சி சொல்றதும் கிடையாது. கார் வந்ததுனால நான் பெரிய ஆளுனால பணம் கொடுக்குற இயேசு நினைச்சிட போறீங்க, அப்படி இல்லை. எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்தாரு ஐயா, எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்தாரு. நமக்கு இந்த வாழ்க்கை மாத்திரம் வாழ்க்கை அல்ல, ஒரு மனிதனுக்கு 2 வாழ்க்கை இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசித்து நான் நிறைவுக்குள்ள போறேன், கவனிங்க. எனக்கு சொன்னதுன்னா அந்த டைமுக்கு முடிக்கணும் விரும்புறது. நான் ஒன்று 10 நிமிஷம் எனக்கு டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐயா கரெக்டா செக் பண்ணிக்கிட்டு நான். ஹல்லேலூயா. ஒரே 10 மினிட்ஸ்ல ஐயா கிட்ட நான் கொடுத்துட்றேன் மைக்கு. ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த இயேசு எனக்கு செய்தது மாத்திரமல்ல, உங்க எல்லாருக்கும் அந்த மாதிரி அற்புதத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. இங்க உங்க எல்லாம் கூப்பிட்டு இங்க வாங்க ஒரு சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க இதை விட பெரிய பெரிய சாட்சி கூட சொல்லுவீங்க. அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அதனால இதுதான் பெரிய சாட்சி நான் சொல்லிக்கொள்ள வரவில்லை. இந்த பாவிக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தாரு, அதை உங்கள் மத்தியில் அறிவிக்க வந்திருக்கிறேன். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாமா? பாருங்க, ரோமர் புஸ்தகத்துல யாரு வாசிக்கிறீங்கன்னு தெரியல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். ரோமர்ல 13ல 12ஆம் வசனத்துல நானே வாசித்துட்டுமா? இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களை போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அவர் ஆளிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. முன்னாடி உலகத்துக்கு இச்சைகளுக்கு அடிமைப்பட்டிருந்தோம். குடி, சிகரெட்டு, பாக்கு, பான்பராக்கு, அடிதடி, வெட்டுக்குத்து. அன்பு நண்பர்களே, சகோதரர்களே, ஒருவேளை நீங்கள் அப்படி இருப்பீங்கன்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது, அதுக்கெல்லாம் நம்ம உடலை பேணாமல் இருக்க வேண்டுமா? துர் இச்சைகளுக்கு இடமாக உங்கள் உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசுவை தரித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு இந்த குடிகாரனுக்கு ஒரு வாழ்க்கை வந்த காரணம் நான் அல்ல, என் குடும்பம் அல்ல, நீதிபதி அல்ல, போலீஸ்காரர் அல்ல, எந்த பட்டமும் படிப்பும் என்னை மாற்றவில்லை. ஆண்டவராகிய இயேசு என் வாழ்க்கையில வந்தார், ஒளி தீபமாய் என் வாழ்க்கையை மாற்றினார், வெளிச்சமாய் மாற்றினார். ராமன் சொல்ல முடியுமா உங்களால? ஹல்லேலூயா. துர் இச்சைகளுக்கு உங்கள் உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசுவை உள்ளத்திலே தரித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு என்னால விட முடியல, அப்படிப்பட்ட பாவத்தோடு இருக்கிறீங்களா? இந்த இயேசு கிட்ட நீங்க திரும்பி வாங்க. நிச்சயம் உங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிற தேவனாக அவர் இந்த பூமியில இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உயிரோடு எழுந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அதான் சத்தியம். ஆமீன் சொல்வீங்களா? ஹல்லேலூயா. இன்னைக்கு எங்க பாட்டு பாடணுமே, ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடி வந்தேன் நான், பாடாத பாட்டும் எல்லாம்
பாடி வந்தே. என்ன பாட்டு தான் அப்படி பாட்டு கேளண்ணா அண்ணா, என்ன பாட்டு தான் பாடுன்னு கேள. கேட்க மாட்டியா? அவர் கேட்கறதுனால சொல்றேன். மாம்பழம் விற்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா. அடிக்க மாட்டீங்களா? அடிக்க மாட்டீங்களா? ஓ, பிசாஸ் பிடிச்சி பிள்ளைது ஐயாவுக்கு நினைச்சிட்டாங்க அவங்க. அடிங்க. மாம்பழம் விற்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா. யாரு மேல கண்ணம்மா நீ எவர கட்டிக்க சம்மதமா. யாரு மேல கண்ணம்மா எவர கட்டிக்க சம்மதமா. அச்சக்தா குமக்தா அச்சக் 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 அச்சக். நடராஜ தியேட்டர்ல படம் பார்க்க போன அஜிபி கல்முத்து. படம் விழுந்து வெளியே வந்தா கத்தியால குத்து. நல்லாதானே ஒரு ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்தீங்க, என்ன ஆட்டம் எடுத்துக்கிச்சு. ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடி வந்தேன் நான். பாடாத பாட்டு எல்லாம் பாடி வந்தேன். ஆ ஆ ஆ ஆ ஆ. ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடி வந்தேன் நான். பாடாத பாட்டு எல்லாம் பாடி வந்தேன். தேடாத தெய்வம் எல்லாம் தேடி வந்தேன். தேடாத தெய்வம் எல்லாம் தேடி வந்தேன். தேடி வந்த இயேசுவை நான் பாட வந்தேன். என்னை தேடி வந்த இயேசுவை நான் பாட வந்தேன். இயேசுவை போல யாரும் இல்ல என் வாழ்வினில் இனிமேல் ஏது சொல்ல. இயேசு இருக்கையிலே எனக்கு பயமே இல்லை. இயேசு இருக்கையிலே எனக்கு பயமே இல்லை. இந்த மாதிரி ஊருங்கெல்லாம் போகும்போது இதை விட கச்சேரி வைப்போம், பயங்கரமா கான கச்சேரி வைப்போம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, தெருவில் இறங்கி ஆடுவோம் இயேசுக்காக. எப்படி இருந்தது தெரியணும்ல. ஹல்லேலூயா. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, கஞ்சா அடிச்சுன்னா நைட் எல்லாம் பாட்டு பாடினு இருப்போம். ஒரு டோலாக்கு வச்சு வாசித்துட்டு அந்த சேட்பட்டில் பயங்கரமா ஒரே பாட்டு, ஒரே ஜாலி. அது ஒரு ஜாலி வாழ்க்கை மச்சான் அப்படின்னு தான் வாழ்ந்தோம். ஆனா இன்னைக்கு தான் தெரியுது அது நரக வாழ்க்கை. அதை நான் போயிருந்தேன்னா இன்னைக்கு நரகத்துக்கு போயிருப்பேன். ஆடாத ஆட்டம் நல்லா இருக்கும், கஞ்சா நல்லா இருக்கும், நல்ல குடி நல்லா இருக்கும், போதை நல்லா இருக்கும். ஆனா கடைசியில உன் குடும்பத்தை கெடுத்து விட்டும் அன்பு சகோதரனே, என் அன்பு வாலிப தம்பி, சகோதரா சகோதரி, இந்த குடியை விட்டு வெளியே வா, போதை விட்டு வெளியே வா. இன்றைக்கு இயேசு உன்னை அழைக்கிறார். இந்த இயேசு உனக்கு மறுஜீவனை கொடுக்க விரும்புகிறார். இந்த இயேசு உன் வாழ்க்கையில மாற்றங்களை செய்ய விரும்புகிறார். வாலிபமான அந்த நாட்களில் இந்த பாவியை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் போன அவர் என்னை தேடி வந்தார், வாழ்க்கை கொடுத்தாரு. இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ கிராமங்கள், எனக்குடைய லட்சக்கணக்கான ஆத்துமாக்களுக்கு இப்படிப்பட்ட சுவிசேஷங்களை கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் போயிட்டு சொல்வதற்கு இந்த கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு யாரும் ஒன்றும் பணம் கொடுக்கல, இல்ல காணிக்கை கொடுப்பாங்கன்றதுக்காகவோ எந்த காரியத்துக்காக ஊழியத்துக்கு வர்றது கிடையாது. என் இயேசுவை மகிமைப்படுத்தணும். ஜெயிலில் நான் சொன்னேன்ல, இயேசுவை எனக்கு வாழ்க்கை கொடுத்தேன்னா உயிர் போக போகுது, எப்போ போக போகுது. ஒருவேளை நான் சூசைட் பண்ணியிருந்து அப்பவே நான் செத்து போயிருக்கணும். ஆனா இன்னைக்கு வரை உயிரோடு வாழ்றேன்னா உங்க கிருபை தானப்பா. அதை நான் உங்களுக்காக உயிர் வாழ நாட்கள் எல்லாம் உங்களுக்காக வாழ்வோம்ப்பா. அல்லேலூயா. கிருப 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 கிருப. படிக்கல உயரல பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறன நிக்கிற நிர்மூலமாகமல போகிற, ஆனாலும் நிக்கிறன. இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறன. போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிக்கிறன. கிருப 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 கிருப. எழுந்து நிற்போமா, எல்லாம் எழுந்து நிற்போம். கிருப 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 கிருப. கையை தட்டி கிருப 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 கிருப. நான் இல்ல, பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, கிருப. நான் இல்ல, பலன் இல்ல, தாளந்து இல்ல, கிருப 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 கிருப. கையை தட்டி ஓ
கிருப 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 எல்லாம் கை தட்டி கிருப 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 கிருப. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுங்க. எத்தனை நைட்டு அப்படியே டே நைட்டு சொல்லிட்டே இருப்பேன். அப்படி மொத்தமா சொல்லி உங்களுக்கு டம்ப் பண்ணி அனுப்பல. இயேசு உனக்காக ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்திருக்கிறாரு. உயிரை கொடுத்த ஆண்டவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பாரு. இதுதான் என்னுடைய மெசேஜ். இதை அப்படியே ஞாபகம் வச்சுங்க. சொல்லுங்க, இயேசு பிதாவாகிய தெய்வம். சொல்லுங்க, பிதாவாகிய தெய்வம் தன் சொந்த குமாரனாகிய இயேசுவை எனக்காக கொடுத்துட்டாரு. மற்ற எல்லாவற்றையும் அவர் கொடுத்துவாரு, கொடுப்பாரு, அவர் பார்த்துப்பாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உலகத்துல நம்ம ஒன்றும் தெரியாம இல்லை, நம்ம ஒன்றும் பார்க்காத இல்லை. இங்க இருக்கு நிற்கிறவங்க எல்லாருமே தான் சொல்றேன். ஆனால் இன்றைக்கு இயேசுக்காக அடங்கி வாழ்கிறதுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு. ஆமென். இதெல்லாம் வேண்டான்னு கத்தி கபடா தூக்கி போடு, போத வேண்டாம். இன்னைக்கு இயேசு கிட்ட வந்தோடனே மனசெல்லாம் ஒரு சந்தோஷம். அவரையே மனசு சுத்தி சுத்தி வருது. என்ன சொக்கு போடி போட்டாரு தெரியல, என் மனசு இயேசுவை மறக்கல. அல்லேலூயா. என்ன சொக்கு பொடி என்ன சொக்கு பொடி போட்டாரு தெரியல, என் மனசு இயேசுவை மறக்கல, என் மனசு இயேசுவை மறக்கல. அடக்கி வச்சாலும் அடங்கல, அடக்கி வச்சாலும் அடங்கல. துள்ளிக்கிட்டு ஓடுது அவர் பின்னால, மனசு துள்ளிக்கிட்டு ஓடுது அவர் பின்னால. என்ன சொக்கு பொடி, சொக்கு பொடி, என்ன சொக்கு பொடி போட்டாரு தெரியல, என் மனசு இயேசுவை மறக்கல, என் மனசு இயேசுவை மறக்கல. அல்லேலூயா. என் மனசு அவரையே சுத்தி சுத்தி வருது. காரணம் என்ன தெரியுமா? யார் ஐயா அந்த தெய்வம்? எனக்காக ரத்தம் சிந்தி என்னை மீட்ட தெய்வம். அவருக்காகவே வாழணும் ஐயா. அல்லேலூயா. ரோமர் 5:8 சொல்லுது, நாம் பாவிகளாய் இருக்கையில, கடைசி வசனம் சொல்லி அப்படியே நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். நாம் பாவிகளாய் இருக்கையில கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தமது அன்பை விளங்க பண்ணினார். அல்லேலூயா. நல்லவனுக்காக ஒருவேளை யாராவது மறிக்கலாம், மேபி நல்லவனுக்காக மறிக்கலாம். ஆனா ஒரு பாவிக்காக யாராலையும் மறிக்க முடியாதுங்க. அவனா, அவன் ஒரு மோசமான ஆளு. வின்சென்ட் இல்ல விநாயகமூர்த்தியா, அவன் குடிகாரன் நாய், அவன் பன்றியோட படுத்து கொண்டிருக்கிறவன், அவன் சாகட்டும்னு சொல்லி எத்தனையோ பேர் என் காது கூட பேசினாங்க. எனக்காக யாரு உயிர் கொடுப்பாங்க? ஒரு ஜாமீன் கையெழுத்து இல்ல, 10 ரூபாயே கொடுக்க மாட்டாங்க குடிக்கிறதுக்கு அன்னைக்கு நாட்கள்ல. ஆனா இந்த இயேசு நான் பாவியா இருக்கும்போது, மோசமான சேக்கெட்ல இருந்து என்னை தூக்குவதற்கு ஒருவரும் இல்லாத போது, பாவியா இருக்கும் போதே என்னை நேசிச்சா. புரிஞ்சுக்க மட்டும் கை தட்டுங்க பார்க்கலாம். பாவியா இருக்கும் போதே என்னை உயிரை கொடுத்து என்னை நேசித்த ஒரு தெய்வம் இயேசு. அல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அவர் பெரிய மேன்மையை தருவார். நரகம் பரலோகம் 2 தான் இருக்கு இந்த உலகத்துல. மரிச்சப்பதான் வாழ்க்கையை ஸ்டார்ட். நீ கர்த்தரோடு இருந்தா, அவருடைய அன்பை கைகளை, அவர் கட்டளைகளை கை கொண்டா பரலோகம் போகலாம். இல்லை என்றால் எத்தனை மாடி பணங்கள் வைத்திருந்தாலும், எத்தனையோ செல்வங்கள் வைத்திருந்தாலும், நிச்சயமாய் நரகம் என்று ஒன்று ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் போக வேண்டும். இந்த நரகம் சொல்லி பயமுறுத்ததில்லை. இந்த நரகம் யாருக்காக வைக்கப்பட்டது தெரியுமா? அதை மட்டும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. பிசாசுக்காகவும் தீய சக்திக்காக தான் நரகம் வைக்கப்பட்டது, தவிர மனிதர்களுக்காக கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட மோசமான தெய்வம் அல்ல இயேசு. ஆனால் அந்த தீய சக்திக்காக வைக்கப்பட்ட அந்த நரகத்திலே அவனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அவன் பின்னாடி போயிட்டு அவனோடு ஃபாலோ பண்றவங்களுடைய லைஃப் அது முடிந்து போய் விடுகிறது. அதுக்கு தான் இயேசு வந்தாரு, ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாதுன்னு. ஆனா நிறைய நம்ம சொல்றோம், ஆனால் பைத்தியம் என்று நினைக்கிறாங்க. அன்றைக்கு உண்மையாவே பைத்தியமா இருந்தேன், இன்றைக்கு இயேசுக்காக பைத்தியமா இருக்கிறேன். அல்லேலூயா. இயேசுக்காக என்ன வேணாலும் செய்ய ரெடி, ஜீவனை கொடுப்பதற்கும் தயார் என்ற நிலையில தான் இங்க நின்று பேசிட்டு இருக்கிறேன். ஒரு ஆமீன் சொல்ல முடியுமா உங்களால? இயேசுக்காக எத்தனையோ இடத்துல வந்து கல் எடுப்பாங்க, கொம்பு எடுப்பாங்க, அடிக்கணும். ஐயா அடி, ஐயா அடி. சாகடிக்க போறீங்களா? அடி, நோ ப்ராப்ளம். எத்தனையோ பேர்களை உயிரை மாய்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் பண்ண போறது கிடையாது. ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை, நான் மரித்தால் நான் இயேசுடைய இளைப்பாறுதலை பிரவேசிப்பேன். நான் மரித்தால் எனக்கு நித்திய வாழ்க்கை உண்டு. வாட் அபௌட் யூ?
என்னை கொல்லுகிற உனக்கு, என்னை அடிக்கிற உனக்கு நிச்சயம் அது கிடைக்காது என்பதுதான் வருத்தம், வேற ஒன்றுமில்லை. ஆகவே நான் ஒன்றை சொல்லி பதிவு செய்கிறேன். இந்த இயேசு இந்த உலகத்தின் மாபெரும் இரட்சகர், மாபெரும் தலைவர், மாபெரும் நம்பிக்கை நட்சத்திரம், மாபெரும் சரித்திர நாயகன். கரங்களை தட்டி இந்த இயேசு உங்களுக்கு வாழ்க்கைகளை தந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படியே கண்ண மூடி நன்றின்னு சொல்றீங்க? நன்றி ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்தவர், ஜீவனை கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? நிச்சயம் உங்களுக்கு எல்லா தேவையிலையும் அவர் சந்திப்பார். 1 பேதுரு 5:7-8 சொல்லுகிறது. அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் பலத்த கரத்திலே அடங்கியிருந்தால் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்துவார். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உன்னை விசாரிக்கிற ஆனபடினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு மேல வைத்து விடுங்கள், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுப்பீங்களா? ஒருவேளை புதுசா வந்திருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த இயேசுனுக்கு வேணும்னு சொல்றவங்க, ஒருவேளை யாரா இருந்தாலும் நீ கூச்சப்படாம முன்னாடி வாங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க முடியாது ஆயத்தமா வந்திருக்கிறோம். கடைசி ஜெபத்தை ஜெபிக்கிறதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கிறோம். ஒருவேளை எனக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஆனாலும் ஒரு சமாதானம் வேணும், ஒரு நிம்மதி வேணும்னு சொல்லி ஆசையோடு வரவங்க முன்னாடி வாங்க. நிக்கிறவங்க எழுந்து முன்னாடி வாங்க. கர்த்தர் உங்களை தொட போகிறார். இன்றைக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயங்காம வாங்க. தயங்காம யாராகிலும் ஒருவர் வருவாங்களான்னு பார்த்துங்கிறீங்க, அப்படி நினைக்காதீங்க. உங்களை கர்த்தர் ஏவனா நீங்க எழுந்து வந்துருங்க, முன்னாடி வந்துருங்க. இந்த பாயில வந்து நில்லுங்க. உங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு எல்லாம் சேர்ந்து கடைசியாய் ஒரு சிறு ஜெபத்தை ஜெபித்து நாம் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த பாடல் பாடும்பொழுது நீங்கள் முன்புக்கு வாங்க. ஹல்லேலூயா. ஏழை மனூருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கின்றார், ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. ஏழை மனூருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கின்றார், ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் ஆணிகள் கடவ காடும் முள்மூடி பொன் சீரசில் சுடிர ஆ ஆ ஆ ஆ. கைகளில் கால்களில் ஆணிகள் கடவ கடும் முள்மூடி பொன் சீரசில் சுடிட, தந்தையும் நிந்த வேதனையும் சகித்தார், சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்காய். தந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தார், சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்காய். கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, அன்புடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனூருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கின்றார், ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. நிக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். கடைசியாய் இன்றைக்கு ஒரு விடுதலையை தேவன் கொடுக்க போகிறாரு. நீங்க யாரா இருந்தாலும், இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் நிச்சயமா சொல்றேன், என் அன்பான சகோதர சகோதரி, இன்றைக்கு இயேசு உனக்கு விடுதலையை தரும்படி உன் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. உனக்காய் கைகளிலே கால்களிலே ஆணிகள் பாய்ந்தவராய் உன் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையை மாற்ற ஒரு நொடி பொழுதும் போதும் அவருக்கு. ஒரே ராத்திரில 7 வருஷம் சிறை தண்டனையை மாற்றி அமைத்து என் வாழ்க்கையில மறுரூபத்தை கொடுத்த என் தெய்வம், ஒரு உயிர் பிச்சையை கொடுத்த தெய்வம், இன்றைக்கு உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி?
நிச்சயம் உங்களுக்கு பெரிய பெரிய நன்மைகளை செய்ய போகிறார். ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு கவலையோடு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? உடைய பிள்ளைக்காக அழுது கொண்டிருக்கிறீங்களா? குடும்பத்துக்காக அழுது கொண்டிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு தேவை இருக்கிறீங்களா? நீங்க கூச்சப்படாம நீங்க முன்னாடி வரலாம். ஒருவேளை நீங்க கூச்சப்படுவீங்கன்னு சொன்னா இருக்கிற இடத்துல கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் ஜெபித்து உங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்து, ஆண்டவரே ஜெபிக்கும் பொழுதே விடுதலை கிடைக்கணும்னு சொல்லி ஆசையோடு ஜெபித்துட்டு வந்திருக்கிறேன். நிச்சயம் உங்களுக்கு விடுதலை ஆண்டவர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் கண்களை மூடி கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை ராத்திரி வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். 2 நாட்களும் கர்த்தருடைய வார்த்தை எங்களை நிரப்பினது. ஆண்டவரே, உம்முடைய சத்திய வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருடைய இருதயம் தொடப்பட்டிருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு எப்போதும் உண்டு. இன்றைக்கும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரே உம்மையே எங்களுக்காக கொடுத்தபடினாலே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுகிற ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்தபடினால உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தனித்தனியாய் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். முன்பாக வந்து நிற்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வர முடியாமல் கூச்சப்பட்டு நிற்கிறதான பின்னாடி இருக்கிற ஒவ்வொருக்காய் நான் ஜெபிக்கிறேன். மன அழுத்தத்தோடு, கண்ணீரோடு, விடுதலை இல்லாத பாவ பழக்கங்களோடு, ஒருவேளை குடும்பத்தின் கடன் பிரச்சனைகளோடு கூட, ஒருவேளை சண்டை சமாதானம் இல்லாத பிரச்சனையோடு கூட எந்த சூழ்நிலை காணப்பட்டாலும் இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களுக்கு விடுதலையை தருவீர் என்று நாங்கள் நிச்சயத்தோடு நாங்கள் ஜெபித்து கடந்து போகிறோம். அப்பா, இப்போதே உம்முடைய ஆணி கடவப்பட்டதான நம்முடைய கரங்கள் ஒவ்வொருவரையும் தொடட்டும். ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளினாலே நாங்கள் குணமாகிறோம் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறது போல உம்முடைய தழும்புகள் இன்றைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகள், ஒவ்வொரு ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் யார் வந்திருக்கிறாங்களோ தெரியாது, எல்லாரையுமே என் தகப்பன் என் ஆண்டவராகிய இயேசு தொட்டு சுகமாக்கும்படி ஜெபிக்கிறோம். அவர்கள் வியாதிகள், பலவீனங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் மறைந்து போக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளுக்கு ஆண்டவரே என்னுடைய அன்பு நண்பர் பார்த்தசாதி ஐயாவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர் நிமித்தமாக இந்த இடத்துல இப்படிப்பட்ட மகத்தான ஒரு சத்தியத்தை சொல்வதற்கு உதவி செய்தீர். எப்போதும் எங்களை நேசிக்கிற ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் ஐயா அவர்கள், அவருடைய ஆத்துமா சாந்தி அடைபடியாக ஆண்டுடைய அவர் பருவத்திலே இன்னும் அவர் எங்களுக்காக வேண்டும்படியாக நாங்கள் இந்த கூட்டத்தை நிறைவு செய்கிறோம். அவர் விட்டு சென்றதான மனைவி மக்களுக்காக, சபை மக்களுக்காக, ஆண்டவரை இங்கே கோஆர்டினேட் பண்ணுகிறதான ஐயா அவர்களுக்காக, எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு மேடையில் இருக்கிற இசை வாசித்த அத்தனை தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய அற்புதம் நடப்பதாக. ஆண்டவரே, எங்களோடு இணைந்து ஊழியம் செய்கிற மன்னா திருச்சபையின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, தொடர்ந்து உடைய கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கிராமத்துக்காக பஞ்சாயத்து தலைவர், இங்க வார்டு மெம்பர், முக்கியஸ்தர்கள், இங்க உதவி செய்த அத்தனை பேர்களுக்கும் நன்றி செலுத்தி உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஜெபிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் இந்த செம்பரம்பாக்கம் பகுதியில் புதிய டிவைன்லி சர்ச்னு ஒரு சர்ச் இருக்கிறது. நீங்கள் சபைக்கு போகிறவர்கள் ஆங்காங்கே சபைக்கு போங்க. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டு ஒருவேளை நீங்கள் சபை எங்கேயும் போல நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்றால் இங்கே சபை இருக்கிறது, வாங்க. உங்களுக்காக ஜெபிக்கப்படும். உங்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் திறப்பில் நின்று ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஒரு விஷயம், நான் இந்த இன்றைக்கு அந்த பாஸ்டர் பார்த்தசாரதியினுடைய பிறந்த நாள், அவர் நினைவாக தான் இந்த கூட்டத்தை நாங்கள் எப்படியாவது சத்தியத்தை எப்படிலாம் சமயம் கிடைக்குமோ அந்த சத்தியத்தை அறிவித்து விடுன்றதான் இந்த நாளில் அந்த கூட்டத்தை எரிமித்தோம். நிச்சயமாக ஒரு ஆத்மா தொடப்பட்டிருக்கோம். ஆண்டவரோட வருகை சீக்கிரமாக இருக்கிறது. ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதற்காக தான் இந்த கூட்டங்களை ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம். எங்களை இயேசு நேசித்தார், பாவத்திலிருந்து விடுதலை பண்ணார். நான் பெயில் அவருக்கு, அவர் சொல்ல எந்த ஜெயில் சொல்ல, புழல் ஜெயில் வரவே முடியாது, நான் பெயில். ஆனால் 13 நாட்களுக்குள்ளாக வர முடியும். காலையில் ஜெயிலு, ஆனால் யோசேப்பின்னு ஒரு வார்த்தை ஒருத்தர் இருந்தான் பைபிளில். காலையில் ஜெயிலில் இருக்கான், ஈவினிங்கில் பார்த்தா பேலஸில். அவன் அனுமதி இல்லாமல் ஒருத்தனும் கையை அசைக்க முடியல.
இந்தியாவுக்கே ஒரு கோஆர்டினேட்டரா மாத்தி இருக்கிறார் அவரு. இந்த வாகனத்தை கொண்டு வந்து இந்த ஊழியத்தை நமக்கு அற்புதமாக செய்திருக்க நன்றி செலுத்துகிறேன். நான் ஒரு விஷயம் ஜபித்து எல்லாருக்காகவும் ஆசீர்வாதத்தை கூறி இந்த கூட்டத்தை முடிக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர் உதவி செய்வாராக. மகா உன்னதங்களில் வாசமாயிருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இயற்கைக்கும் செயற்கைக்கும் எல்லாவற்றுக்கும் அதிகாரியானவரே, இந்த நாளிலே எங்களுக்கு அனுகூலங்களை உண்டு பண்ணி இந்த கூட்டத்தை நடக்க உதவி செய்திரே. இந்த செம்பரம்பாக்கம் பகுதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீர் மனம் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதிலே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும் அப்பா. இந்த வார்த்தையின் சத்தம் எங்கெல்லாம் கேட்டதோ, யார் காதுகளெல்லாம் விழுந்ததோ, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. நீங்க அவங்க வாழ்க்கையில மாற்றுங்க. எந்த சூழ்நிலையாலும் மாற்றக்கூடியவர் தான் இயேசு கிறிஸ்து. மரிக்கிற தருவாயில் இருக்கிறவர் கூட என்னவது டிப்ரெஷன் இருந்தாலும், வியாதியோ கடனோ பிரச்சனையோ, இயேசுவால் செய்யக்கூடாத அற்புதமால் இது மனுஷரால் கூடாதுதான், ஆனால் என் தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, இந்த கூட்டத்துல கலந்து கொண்டு ஒவ்வொருவரும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் நீர் நினைந்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இவர்கள் குடும்பத்துல எண்ணெயும் மாவும் நிறைந்திருக்க நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கடன் பிரச்சனை ஒழிவதாக. ஆண்டவரே எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி சுகமாய் கடந்து போக உதவி செய்யுங்க. தொடர்ந்து உம்முடைய கிருபை இரக்கங்களுக்கு தாழ்த்துகிறோம். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. விசேஷமாக இந்த சிறு பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். சிறு பிள்ளைகளை கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு ஏற்றவர்களாய் மாற்ற கர்த்தர் உதவி செய்யணுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஒன்று நாம மாத்திரமே மகிமைப்பட்டோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆசீர்வாதத்தை கூறுவோம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பரிசுத்தாவினுடைய அன்பின் ஐக்கியமும் நம்மோடும் சகல பரிசுத்தோடு சீக்கிரமாக இருக்கிற இயேசு ராஜா வருகைக்கு ஆயத்தப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ட்ரக்கு வந்து ஆக்சுவலா நம்ம பார்த்தசாரதி ஐயா இருக்காருங்க இல்லையா, அவரு 2013 நாங்கள்லாம் தொடர்ந்து கண்டினியூ ஜெபம் பண்ணோம். எனக்கு செய்தியில் போனதால அது சொல்ல முடியாமல் போயிடுச்சு, மறந்த சாரி. இப்போ கண்டினியூவாக அன்பு ஐயா அவர்கள் வந்து என்னை அழகாக நடத்தினார். நல்ல சத்தியத்தில் நல்ல பாடல் சொல்லி கொடுத்து, இது மாதிரி ஒரு தரிசனம் வரும்போது நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், ஐயா நம்ம நிலைமை இப்படி இருக்குது, எப்படியா இது பெரிய லட்சக்கணக்கான பணம் தேவைப்படுமே அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அதே போல் ட்ரக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் முதல்ல சந்தோஷப்பட்ட ஒரே நபர்னா என்னுடைய அன்பு நண்பர் தான். கரங்களை தட்டலாமா? அவர் தான் சொன்னேன், பாஸ்டர் நாம அன்னைக்கு சொன்னோமே அந்த ட்ரக்கு போலவே ஆண்டவர் இந்த அடிமை வச்சு தான் செஞ்சாருயா அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு எல்லையிலா சந்தோஷம். என்ன சொல்றீங்க? எஸ் அதே தான், லட்சம் இல்லை பணம் இல்லை, ஆனால் கர்த்தர் இருந்தாரு, அதனால கர்த்தர் மாற்றங்களை செஞ்சாரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ட்ரக்கு 40 லட்சம் ரூபாய், ஒரு ட்ரக்கு 2 ட்ரக் ஆகி 2 நாளாகி இன்னைக்கு 40 டிஸ்ட்ரிக்ட்ல 38+2 40 ட்ரக்கு பிளஸ் இன்றைக்கு இந்தியா முழுக்க இந்த மாதிரி ட்ரக்கை ஊழியர் செய்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு ஒரு 5 ட்ரக்கு போகுது. குஜராத், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், பீகார் அண்ட் மத்திய பிரதேஷ், இப்படி ஒரு 5 ட்ரக்கு நாளைக்கு புறப்பட ரெடியா காத்து இருக்குது. அது போய் நாளைக்கு ஜெபம் பண்ணி அதை அனுப்பணும். ஒரு ஆமீன் சொல்ல முடியுமா உங்களால? ஒரு பைத்தியத்துக்கு இப்படி வாழ்க்கை கொடுக்குறாரு. அது காரணம் என்ன தெரியுமா? அடித்தள சொல்ல வந்தேன். இந்த பார்த்தசாரதி ஐயாவும் நானும் அவ்வளோ ஜெபம் பண்ணி, என் கூட டேனியல் ஐயாவும் வந்தாங்க. நாங்கள் 3 பேரும் தொடர்ந்து ஜெபம் பண்ணோம். அந்த ஜெபம், அந்த தரிசனம் இன்றைக்கு இப்படி ஒரு மேடை அமைச்சிருக்குது. இந்த நேரத்தில் சொல்லணும்னா எப்பவுமே என்ன சொல்ல முடியாது. அல்லேலூயா. அதனால இந்த ட்ரக்குக்கு காரணம் நான் மாத்திரம் கிடையாது, என் அன்பு தோழர் ஐயா அவர்கள். என்னோட ரொம்ப உயர்ந்தவர், எல்லாத்துலேயும் வயசுல கூட 10 வயசு என்னோட பெரியவர். ஆனால் என்னை ரொம்ப பயங்கரமாக அழகாக நேசிப்பார். அவருடைய வீட்டுக்கெல்லாம் நாம் போயிட்டு இருக்கிறோம். நிறைய எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அன்பு நிறைந்த ஐயா. இன்னைக்கு பர்த்டேன்றது ஐயா சொன்னதுனால ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரே ஒரு வாட்டி கைகளை தட்டி அந்த தேவ மனிதனுக்காக எத்தனையோ பேரை வாழ வச்சிருக்கிறாரு, எத்தனையோ ஊழியர்களை நல்லா வளர்த்துருக்கிறார் ஜெபத்தில். ஆமீன் சொல்லுவோமா? அதனால தொடர்ந்து அவருடைய சபைக்கு நீங்க போங்க. போகாதவங்க, வாலிப தம்பிமார் தங்கைமார் போங்க. நின்று வரவங்க தொடர்ந்து போங்க. நிச்சயம் ஆண்டவர் உங்களை அற்புதமாக நடத்துவார். அல்லேலூயா. Thank you. God bless you.